எப்பா இந்த கார்பெட்டர் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து. இந்த கார்பெட்டர் வீடியோ நான் ஏன் போட்டோன்னு இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சிருக்கேன் எனக்கு 5 கால்லேருந்து 6 கால் மறக்காமல் வந்துடுது. கமாண்டும் பயங்கரமாக வருது இந்த கார்பெட்டர் பற்றி. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் தான், நம்மளோட கஸ்டமர்னு சொல்ல முடியாது, ஒரு நண்பர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அனுப்பிச்சார். இந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து நம்ம நீடிலுக்கு வர ஓரிங் வச்சு போடுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆக்சுவலாக நான் இதுக்குள்ளே ஓரிங் வச்சு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. போக போக பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்தில் திரும்பி அதே கம்ப்ளைண்ட் தான் வந்துச்சு. வண்டி காலையில் டைம் எடுக்கும் போது அடைக்கிற கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு பதிலாக என்னடா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யூனிகான் கார்பெட்டருக்கு பதில் யமகா ஃபேஷினோ கார்பெட் வச்சு நான் வீடியோ போட்டிருப்பேன். இதுதான் அந்த கார்பெட் வச்சு வீடியோ போட்டிருப்பேன். இது யமகா ஃபேஷினோ, இது ஹோண்டா ஷைன். இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னது என்ன சொன்னேன்னா, இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்குதா, அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு டம்மி இருக்கும். இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி இந்த ஹோல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த 2 ஹோல்ஸும் ஓப்பன் ஆகும்போது இதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிங்கு டெம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிங்கை வந்து 1 இன்ச்சு டெம்பர்ஸ் கம்மி பண்ணி நீங்கள் மாட்ட சொல்ல, இந்த பக்கம் ஆல்ரெடி ஏர்னஸ்க்கு தான் கொடுத்துருப்பான். இந்த டபுள் உங்களுக்கு 3 ஆகும் போது என்ன ஆகும்னா, இதோட ஏர்னஸ் வந்து அதிகமாக போகும். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இந்த சைடு நம்ம ஏர் ஃபில்டர் பக்கம் வர ஏரும் வேகமாக வரும், கார்பெட்டருக்கு போகிற ஹெட்டில் போகிற ஏர்னஸும் வேகமாக வரும்போது இந்த ஹோல்ஸ் மூலிமா தான் உங்களுக்கு ஏர் போகும். இந்த ஹோல்ஸ் மூலிமா போனப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே இருந்து பட்டர்ஃப்ளை தூக்கும். பட்டர்ஃப்ளைனா ஸ்டைலு, இந்த ஸ்டைல் வந்து மேலே தூக்கும். இப்போது வந்து இதில் என்ன கம்ப்ளைண்ட், இந்த அதிகமாக இந்த ஹோண்டா ஷைன், யூனிகானு, யமகா ஃபேஷினோ இந்த மாதிரி கார்பெட்டில் ஏன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது? அதுவும் முன்னிப்பாக பார்த்தீங்கன்னா யமகா ஃபேஷினோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சிருக்கும் ஒரு வருஷம் கூட நல்லா ஓடும். ஆனால் ஹோண்டா ஷைனு அவ்வளோ சீக்கிரத்துக்கு வராது, அவ்வளோ சீக்கிரத்தில் கம்ப்ளைண்ட் வரும். இது எதனால் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் கோல்ட்னஸ்ஸு, இதில் இருக்கிற ஏர்னஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, இதில் ஏர் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் நீங்கள் ஓரிங் போட்டு மாட்டுறதோட இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு நீங்கள் மாட்டி பாருங்கள். அதேமாதிரி வந்து இந்த ஃபிங்கும் வந்து டெம்பரை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு பாருங்கள். உண்மையாலுமே அது ஒரு சக்ஸஸ் கொடுக்குது. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வண்டியில் நான் செக் பண்ணும்போது, அந்த வண்டி கிட்ட ஒரு 3 மாதம் நான் வச்சு ஓட்டும் போது நல்ல மைலேஜு, பிக்கப்னஸ்ஸு இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த அடைக்கிற கம்ப்ளைண்ட் மெயின் வரல, காலையில் டைமில் ஸ்டார்டிங் டைம்லாம் வரல. இது நான் ட்ரை பண்ணேன், எனக்கு சக்ஸஸ் கொடுத்தது. நீங்கள் தொடர்ந்து கால்னஸ் ஃபோன்னஸ் பண்ணுறதுனால இன்னமும் அதிகமாக இந்த கார்பெட்டரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ பண்ண ஆராய்ச்சி வரைக்கும் தான் நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இன்னும் முடிஞ்சளவுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். எதனால இந்த ஹோண்டா யூனிகான் ஷைனு இதெல்லாம் கார்பெட்டர் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்ப்போம். எப்பா என்னால் முடியலப்பா சாமி, இந்த கார்பெட்டர் பிரச்சனை ஒரு வழியாக முடிச்சு கொடுப்பா. நெக்ஸ்ட் வீடியோ போவோம். எல்லாருக்கும் பாய்.